வசனத்தை வாசிப்போமா? ம் ம் பாருங்க, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய். பாருங்க, பூமியிலே உம்முடைய வழி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியை தான் நாம் தெரிஞ்செடுத்துருக்குறோம்ல. எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். இரட்சண்யம் அப்படின்னா சேவிங் பவர். சேவிங் பவர் அப்படின்னா மீட்பின் வல்லமை. எது மீட்பின் வல்லமை? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரட்சண்யத்தை, அந்த ரட்சிப்பை எல்லா ஜாதிகள், இந்த உலகத்தில் அநேக ஜாதிகள் இருக்கிறது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா கூட அநேக ஜாதிகள் இருக்குது, அப்படி தானே? நிறைய ஜனங்கள் இருக்கிறோம், அநேக ஜாதிகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜாதிகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய ஜாதிகளில் கூட தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அந்த இரட்சண்யம் விளங்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் மிகுந்த வாஞ்சியோடு எழுதியிருக்கிறார். 3வது வசனம் பாருங்க, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. இந்த உலகத்தில் எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். 4ஆம் வசனம், தேவரே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். எல்லாரும் உம்முடைய நாமத்தை தான் துதிக்கணும். உம்முடைய நியாய தீர்ப்பின் நாளில் எல்லாருமே சந்தோஷப்பட்டு களி கூறணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறார். 5ஆம் வசனம், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அந்த பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது இருளில் கிடக்கிற ஜனங்கள் எல்லாம் யாரை கண்டார்கள்? இயேசுவாகிய அந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படிதானே? 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ரட்சிப்பை அருளி நம்மை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தானே? யாரெல்லாம் அந்த வெளிச்சமாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேர் பெறலையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அப்படி தானே? பெற்ற நாம் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நம்முடைய நடக்கையின் மூலமாக இயேசுவாகிய வெளிச்சத்தை நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் சித்தம். நம்முடைய பேச்சின் மூலமாக இயேசுவின் வெளிச்சத்தை நம்ம மற்றவங்களுக்கு காட்ட வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்ற நாம், நம்மை தேவன் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே வெளிச்சமாய் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் மற்றவர்களை கிறிஸ்துவாகிய வெளிச்சத்திலே என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக, நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை நாம் காட்ட வேண்டும். அதுதான் இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ண என்ன ஆகும்? நாம் வெளிச்சமாய் மாறுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாற்றப்படுகிறோம். நம் நிமித்தமாக ஜனங்கள், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இப்போதும் கூட ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே. ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தார். எல்லாரும் சேர்ந்து, எனக்காக மரித்தாரே, என்
தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. இன்னொரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.